எல்லாவித வெற்றியும் தரக்கூடிய ஆயத்துக்களை பார்க்க போகிறோம். இதை ஓதுறது மூலமாக அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு ஒவ்வொரு காரியங்களிலுமே கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு காத்துட்டு இருந்தாலும் கூட அதில் அல்லாஹுடைய உதவி கிடைத்து இதுவரையும் நடக்காமல் இருந்தது கூட இனி மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, இனி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறே நடக்கும். நம்ம எல்லா விஷயத்தையுமே செய்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஆனால் அதில் வெற்றி கொடுக்கறது நம்ம கையில் இல்லை, அல்லாஹிடத்துல தான் இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம எல்லா முயற்சியும் செஞ்சு அதுக்கப்புறம் சோர்ந்து போயிடும். நானும் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு மட்டும் செட் ஆக மாட்டேங்குது, மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நம்ம விட்டுருவோமே. ஆனால் அதற்கு இதை ஓதி பாருங்க, அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து அந்த காரியம் உங்களுக்கு கணக்கச்சிதமாக வெற்றியோடு நிறைவேறும். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹிடத்துல பொறுப்பு ஒப்படைக்காமல் நம்ம அவனிடத்துலேருந்து கூலி எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீண்ட நாட்களாக முயற்சி செய்தாலும் சரி, இல்லை இனி வரக்கூடிய நாட்களை நம்ம செய்துட்டு இருக்கும் போதும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அவனிடத்துல பொறுப்பு ஒப்படைங்க. யா அல்லாஹ், நான் இந்த காரியத்தை உன்னிடத்துல பொறுப்பு ஒப்படைக்கிறேன், நீ பொறுப்பேற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல நீங்கள் துவால கேட்டுக்கிட்டே இருங்க. அப்படி கேட்கும் போது அல்லாஹும் யார் தன்னிடத்துல பொறுப்பை ஒப்படைத்தார்களோ அவர்களுடைய அந்த பொறுப்பை என்ன பண்ணுறான், அல்லாஹு ஏற்று அவர்களுக்கான வழியை வகுத்து கொடுக்குறான். அதனால நம்மளுடைய காரியங்களில் நாமளே செஞ்சிடலாம், நமக்கு இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு நம்பாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹின் மீது பொறுப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முயற்சி செய்யணும். அப்போ நம்ம நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹு நமக்கு காமிச்ச வழியாக இருக்கும். அதனால் பிஸ்மி சொல்லுங்கள், ஒவ்வொரு காரியத்திலையுமே அல்லாஹின் மீது தவக்கல் வைங்க. அப்போ தான் அந்த காரியத்துக்கான வெற்றியை நம்ம பார்க்க முடியும். நமக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த வெற்றி எதை சார்ந்திருக்குன்னா அல்லாஹ்வின் மீது நம்புவதை சார்ந்திருக்கு. அதனால் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் இறங்குங்க. அவன் மீது பொறுப்பு சாட்டி அந்த நன்மையும் பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இதில் நம்ம 3 ஆயத்து பார்க்க போகிறோம். 3மே பார்த்திங்கன்னா குர்ஆன் வசனங்கள் தான். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும். அதில் முதல் ஆயத்து என்னன்னா, ஃபல்லாஹு ஹைருன் ஆஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரத்துல் யூசுஃபுடைய ஆயத்தாக இருக்குது. இதனுடைய அர்த்தமே என்னென்னா, அல்லாஹுவே பாதுகாப்பதில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான், அவனே கிருபை செய்பவர்களில் மிக்க கிருபையாளனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தான் ரொம்ப பாதுகாக்கிறான். அல்லாஹ்வே என்னை பாதுகாத்துப்பான், எனக்கு கிருபையும் செஞ்சுப்பான், எனக்கு வேற யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓதக்கூடிய ஆயத்து. இதை ஓதுறதுனால உங்களுடைய காரியங்களில் அல்லாஹுடைய பாதுகாப்பும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய அருள் கிடைத்தா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும். இதை நீங்கள் 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. நம்ம கையோட ஓதிவிட்டு அடுத்த 2 ஆயத்தையும் பார்க்கலாம். சின்ன அமல் தான், ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நம்ம செஞ்சிட முடியும். என்னோடு சேர்ந்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபல்லாஹு ஹைருன் ஆஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது சூரத்துல் தாரிக்ல வரக்கூடிய இன்குல்லு நப்சின் லம்மா அலைஹா ஆஃபில் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு நப்சுக்கும் ஆத்மாவுக்கும் அதன் மீது பாதுகாவல் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மலக்குமார்களை நியமித்திருக்கான், காவலாளிகளை நியமித்திருக்கான்னு சொல்கிறான். இந்த ஆயத்தை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. நிச்சயமாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள் நமக்கான நல்லதை அல்லாஹுடத்திலிருந்து பெற்று தருவார்கள். இப்போ இதை ஓதிக்கலாம். இன்குல்லு நப்சின் லம்மா அலைஹா ஆஃபில். இன்குல்லு நப்சின் லம்மா அலைஹா ஆஃபில். இன்குல்லு நப்சின் லம்மா அலைஹா ஆஃபில்.
இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஆஃபில் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஆஃபில் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் 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 இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக பார்த்தா சூரா ஹூதில் வரக்கூடிய இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஹின் அஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஓதனும். நிச்சயமாக என்னுடைய ரப்பு எல்லா பொருளின் மீது பாதுகாவலனாக இருக்கிறான். அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் அவனே பாதுகாத்துப்பான், அவனே என்ன பண்ணுவான், கவனிச்சுப்பான், பொறுப்பேற்றுப்பான், அதை நல்லபடியாக நடத்தி வைப்பான் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய காரியத்தை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு சிறந்த ஆயத்தாக இருக்கும். அல்லாஹும் நம்மளுடைய அந்த விஷயத்தை லேசாக்கி வைப்பான். இதை கடைசியாக 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் அஃபீல் 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 இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் அஃபீல். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதே மாதிரி நம்ம தினமும் ஒரு இபாதத் போட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.